இந்த விஷயத்தை டிவியில் பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே நிச்சயமாக வரணும்னு நினச்சி தான் இங்கே வந்திருக்கோம். ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லணும். முதல்ல இது யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு முதல்ல எல்லாருமா சேர்ந்து நன்றிகள் சொல்லணும். ஏன்னா இட் இஸ் நாட் ஈஸி டாஸ்க். ஒரு பார்ட்டி பண்ண முடியாத ஒரு விஷயத்த இந்த இளைஞர்களாக அது சொன்னார் ஒருத்தர். ஒரு 110 பேர் தான் இங்கே முதல்ல வந்தாங்க. அந்த 110 பேர் இன்னைக்கு லட்சம் பேருக்கு மேலே போயிட்டு இருக்கு. 10 லட்சம் சீக்கிரமாக வர போகிறது. அது நிச்சயமாக வரும். ஒரு சில விஷயம் மாத்திரம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, நம்ம நினைக்கிறது ஜல்லிக்கட்டுக்காக மாத்திரம் இங்க போராடலைங்க. இங்க இருக்கிற ஆம்பளைங்க எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள்ல இந்திய ஆம்பளையான்னு கேட்கக்கூடிய ஒரு நிலைமை வருங்கிறது தான் பாயிண்ட். ஏன் இதை சொல்றேன்னு நல்லா கேட்டுக்கோங்க. பல ஆண்டுகளாக நம்ம கிட்ட நாய்கள் இருந்தது. ராஜபாளையம் நாய் ஃபர்ஸ்ட், அது ஒண்ணு மாத்திரம் சொல்றேன். இன்னைக்கு ராஜபாளையம் நாய் இருக்கான்னு பார்த்தா கிடையாதுங்க. ஏன் தெரியுங்களா? அந்த நாயை அவனே வந்து வெளியூர்ல இருந்து வந்து லட்சக்கணக்கில் அது காசு கொடுத்து எடுத்துட்டு போயிட்டு அதை பிரீட் பண்ணி அவன் அங்க வச்சுக்கிறான். அங்கேருந்து ஓட்டாணையெல்லாம் இங்க கொடுத்தாச்சு. நமக்கு ஒரு பப்பி குப்பி சுப்பின்னு சொல்லி அங்க வரல வச்சு இன்னைக்கு நமக்கு எப்ப எல்லா நாய்கள் பாத்தீங்கன்னா எல்லாம் சூங்கிற நாய்கள் தான் இருக்கும். பார்க்கறதுக்கு பெருசா இருக்கும், ஆனா கடிக்கவே கடிக்காது. இது மாதிரிதான் இருக்கு. இது வந்து நாய் அப்படின்னு நினைச்சா இது மாதிரி தாவரங்கள். இப்போ ஜெர்சி மாடுகள் பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த ஜல்லிக்கட்டுக்காக ஏன் இவ்வளவு வராங்க, விவசாயிகள் ஏன் கஷ்டப்படுறாங்கன்ற ஒரே ஒரு பாயிண்ட் மாத்திரம் சொல்றேன். வீரம் அப்படிங்கிறது ஆம்பளைக்காகத்தான் இருக்கப்பட்டது. புரியுதுங்களா? அது பொம்பளையால காட்ட முடியாது. வீரத்தை எப்படி காட்ட முடியும்? போரிட்டு தான் காட்ட முடியும். பெண்கள் வந்து பின்னாடி நமக்கு பின்னாடி இருந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களே ஒழிய வந்து நின்று சண்டை போடுறது ரொம்ப ஜான்சி ராணி இருக்கலாம். எத்தனை ஜான்சி ராணி இருக்க முடியும்? அதுக்காக நான் பொம்பளைங்க தப்பா சொல்ல, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, ஆண் மகனை எப்படியாவது சாவடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இத வந்து இப்போ நாயில ஆரம்பிச்சு இப்ப வந்து மாட்டுக்கு கொண்டு வந்திருக்கான். நாளைக்கு நம்ம உண்மையான மனிதர்கள் இருக்கிற ஆண்களையும் எப்படியாவது சாவடிச்சு இன்னொருத்தரோட ஸ்பெர்ம் எடுத்து இங்க போடக்கூடிய நிலைமை தான் வரப்போகுது. அதுதான் சொல்றான், உலகம் ஃபுல்லா ஒரே மதம் ஆக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதையும் நம்ப வேணாம். திஸ் 1 lakh இல்ல 10 lakhs இல்ல, the entire India is going to really face this one. எல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க கூட்டம் வந்து இவங்க பேசினாதான் வருவாங்க, அவங்க பேசினாதான் வருவாங்க. கிடையவே கிடையாது. இந்த கூட்டத்தை பாக்குறதுக்கு இன்னைக்கு மோடியில இருந்து சோனியால இருந்து எல்லாரும் வந்துதான் ஆகணும். இங்க இத சொல்லி நான் இங்க முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட குழந்தையோட தாய், அதாவது என் மனைவி, இந்த நாடு வந்து நான் பாக்குறேன். இங்க வந்து நானும் கிட்டத்தட்ட 4.5 மணி நேரமா நின்னேன். தயவு செய்து பெண்கள், உங்களுக்கு உங்க கிட்ட இல்லாத விஷயமே கிடையாதுமா. ஏன் நீங்க யாரும் மேல வர மாட்டேன்றீங்க? நானும் பாக்குறேன் 4 மணி நேரமா ஒரே ஆம்பளைங்க நிக்கிறாங்க. நான் அதனால நான் சொன்னேன் என் ஒய்ஃப் கிட்ட, நீ வாமா தயவு செய்து. ஐயோ எனக்கு பயமா இருக்கு நான் பேசினதுல. நீ பயந்து அழுது நின்று அங்கேயே கீழே மயங்கி விடாலும் நீ 2 வார்த்தை பேசணும்னு. சரிங்களா? இதை நான் இப்ப செய்யறேன். இன்னும் 15 நிமிஷத்துக்குள்ள ஒரு 10,000 பேராவது ஒரு பெண்கள் வந்து பேசணுங்கிறது என்னோட ஆசை. நிறைவேற்றுங்க. நாலு நாளா இந்த போராட்டங்கள் பார்த்து கொண்டே இருக்கேன். நான் வந்து ஒரு இசைத்துறையை சேர்ந்தவங்க. நான் இளையராஜா சார் கிட்ட எல்லா இசையமைப்பாளர்கிட்ட பாடிட்டு இருக்கேன். நான் எனக்கு பாடதான் தெரியும், பேச தெரியாது. பட் 4 நாளா வந்து இந்த கஷ்டத்தை 4 நாளா இந்த கஷ்டப்படுறத பார்க்கும்போது என் பையன் கிட்ட சொன்னேன், இதுக்காக நம்ம இந்த போராட்டத்துக்கு நீ ஏதாவது செய்யணும் சத்யா அப்படின்னு. என் பையன் பேர் சத்யநாராயணன், கீபோர்டு வாசிக்கிறான். அவன் ஒரு இசை வச்சிருக்கான், ஒரு பாட்டு இந்த ஜல்லிக்கட்டுக்காகவே. அதை நீங்க எல்லாரும் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் சார். இந்த பாடல் வந்து நான் வந்து எங்களை அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்காக பண்ணலைங்க. தயவு செய்து 3 மணி நேரம் தான் உட்கார்ந்தோம். அதுக்கு நாங்களே நான் தான் பாட்டை எழுதியிருக்கேன். அதுக்கு இசை மெட்டா அமைச்சிருக்கான். ஸ்ரீதர்னு ஒருத்தர் ட்ரம்ஸ் வாசிருக்காரு. இது வந்து உங்களோட உணர்வுகள் நிச்சயமா அது வந்து உங்களுக்கு இப்ப நம்ம ராத்திரி உட்கார்ந்து பார்த்துருக்கோம் இல்லைங்களா? எவ்வளவு நாள் இருக்கும்போது ஒரு 2 நிமிஷம் இதை கேட்டா ஐ எம் ஷூர் யுவர் blood will start getting the energy. தமிழ்நாடு தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா.
தாளமாடி எங்களையே சேர்த்து வச்சது ஜாதி மத உணர்வுகளை தாண்டி நிக்குது. தாளமாடி எங்களையே சேர்த்து வச்சது ஜாதி மத உணர்வுகளை தாண்டி நிக்குது. மாடு மாடு காளமாடு உன்னை காக்க வந்தோம் பாரு. ஜல்லிக்கட்டுக்காக கூடி போராடுவோம் நாங்க. ஜல்லிக்கட்டு தமிழன் எங்க வீர சின்னந்தாங்க. வீரமாக சேர்ந்து நாம சாதிக்கலாம் வாங்க. தமிழன் மானம் காப்போம் என்று உறுதி கொள்வோம் வாங்க. ஜல்லிக்கட்டுக்காக கூடி போராடுவோம் நாங்க. ஜல்லிக்கட்டு தமிழன் எங்க வீர சின்னந்தாங்க. ஜல்லிக்கட்டுக்காக கூடி போராடுவோம் நாங்க. ஜல்லிக்கட்டு தமிழன் எங்க வீர சின்னந்தாங்க. வீரமாக சேர்ந்து நாம சாதிக்கலாம் வாங்க. தமிழன் மானம் காப்போம் என்று உறுதி கொள்வோம் வாங்க. வீரமாக சேர்ந்து நாம சாதிக்கலாம் வாங்க. தமிழன் மானம் காப்போம் என்று உறுதி கொள்வோம் வாங்க. தமிழன் மானம் காப்போம் என்று உறுதி கொள்வோம் வாங்க. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. 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 தமிழன் என்று சொல்லடா என்றும் தலை நிமிர்ந்து நில்லடா. Sir, உண்மையிலே hats off to you, sir. Hats off to you, madam. Hats off to the small boy. கலகிடப்பா. உண்மையிலே எங்களுக்கு ஒரு ரியல் பூஸ்டிங் வந்திருக்குது. Thank you, sir. Thank you, madam. இந்த மத்தியில வந்து